ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு விக்ரம் வந்து பேசினார் 70,000. அது ஆனால் அதில் சேரவே இல்லை. அதை வந்து ஸ்டோர் ரூமில் வச்சு சொல்லி நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா கிளம்புறாங்கனாங்க. அரோரா பார்த்தீங்கன்னா என்ன புலம்ப போகிறாங்க, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு புலம்புற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அரோராக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது பிக் பாஸ் சரியான ஒரு ஆப்பை வச்சார். அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அரோரா உள்ளே வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன், என்ன அவங்க அப்படி கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க பார்க்கலாமே அப்படின்னா. ரொம்ப ஈஸியாக பிக் பாஸ் ஆப்போசிட் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஆப்போசிட். ஒரு சில பேர் வந்து நான் 3 வருஷமாக இயங்குறேன், 4 வருஷமாக இயங்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. பிபி எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிதுன்னு. எவ்வளோ கொடுமையாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் வந்து கிடைக்காம இன்னும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அதை சொல்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு. அதாவது போகலாமா வேண்டாமா நான் யோசித்தேன். ஈஸியாக கிடச்ச உடனே நான் போகலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். அதே மாதிரி என் கூட இருந்தவங்க அதே மாதிரி உள்ளே வரும்போது என் கூட இருந்தவங்க எல்லாம் பயங்கரமான டேலண்டாக இருந்தாங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் பிபிக்கு வர ஒத்துக்கிட்டேன்னா, எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு, படிக்கிறதுக்கெலாம் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் உள்ளே வர ஒத்துக்கிட்டேன். எப்படி சான்ஸே இல்லை. அது அப்படி பேசிட்டு போது பாவாக்கு ஜூஸ் வந்துருச்சு, புலம்புற மாதிரி இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இங்கே வீட்டில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஒன்று கமருதீன், இன்னொன்று வந்து துஷார் போனதுக்கப்புறம் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் வந்து நான் வெளியே வந்தேன். ஒரு நாள் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துச்சு, நான் உடஞ்சி கன்ஃபியூஷன் அழுதேன். அப்போ வந்துட்டு பிக் பாஸே எனக்கு மோட்டிவேட் பண்ணார். இந்த வீட்டில் பெருசாக நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. நான் அழும்போதெல்லாம் எப்போவுமே என் கூட இருந்திருக்காங்க. புலம்புற அளவுக்கு நான் எதையுமே இது வரைக்கும் அனுபவித்தது இல்லை. இந்த மாதிரி யாராவது புலம்பி பார்த்துருக்கீங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? பிபி டீம் நான் வந்து உரிமையாக நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப என் கூட ரொம்ப சண்டை போட்ட கமருதீன், விஜய் பாரு அவங்களுக்குள்ள கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச அங்கே வந்து நான் 6 பாவக்கா ஜூஸ் வந்து நின்றுச்சு. வெறும் 20,000 தான் வந்துச்சு. அதுவும் வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்களே இவங்க புலம்புனாங்களே, இந்த புலம்புக்கு ஒரு இதை கொடுத்தனுப்போன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 வச்சு விட்டார். மற்றபடி பெருசாகவே வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு பாவக்கா ஜூஸ் கூடிங்கன்னா அந்நியாயத்துக்கு ஐயோ அப்பா விஷத்தை கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது எல்லாமே நோகாமல் நொங்குத்துன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க பார்த்திங்க. அந்த மாதிரி இந்த அம்மா இது வரைக்கும் அவங்களுக்கே தெரியுது. இது இப்போ புலம்பல் தான் அவங்களுக்கு கொடுத்த வாக்குமூலம். நான் எதுவுமே பண்ணல இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு. நான் எப்படி இவ்வளோ தூரம் வந்தேன்னு எல்லாருமே கேட்குறாங்க பார்த்தீங்களா. அரோரா எப்படி வந்துச்சு, எப்படி வந்தாங்கன்ட்டு. அதுக்கு இவங்க கொடுக்குற வாக்குமூலம். ஆமாம், நான் எதுவுமே பண்ணலை, நான் அதேமாதிரி கஷ்டமும் படலை, சாப்பாடுக்கும் கஷ்டப்படலை, எல்லாத்துக்குமே கஷ்டப்படலை. நான் அழுவுன்னு நினைக்க மாட்டேன், அழுவுன்னு நினச்சா கூட எல்லோரும் எனக்கு வந்து நின்றுவாங்க. எப்படி அதில் வேறு அந்த ஜூஸை குடிக்கிற மாதிரி குடித்து 1.5 இதை வந்துட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் சொல்லி அதுக்கப்புறம் குடித்தாங்க. அதில் வேறு இன்னொரு வேலை வேறு. நான் வெளியே போய் 20,000 சொன்னால் எனக்கு அசிங்கமாக இருக்கும், நான் வந்து அதிகமாக சம்பாரிச்சுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, வெளியே போய் சொல்லவே இல்லை, மறைச்சிட்டாங்க. அந்த 20,000 மட்டும் போட்டு அப்படியே விட்டாங்க, சொல்லவே இல்லை. என்ன அட்டகாசம் எப்பா! இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் லைஃப்பில் பிக் பாஸ் சீசன் எதுலேயுமே பார்த்ததுக்கலங்க. ஜித்தன் ரமேஷ் கூட வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார் போல இருக்குது. இவங்க அநியாயம் எப்போ என்னத்தான் சொல்வீங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.